Dear student, நம்ம டிடபிள்யூஎஸில் இன்றைக்கி எக்ஸசைஸ் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 8 பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதில் லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கு பார்த்தா இங்கே ஒரு 9 டாட்ஸ் இருக்குது இல்லையா, கூகுள் ஆப்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா கேலண்டர் இருக்கும். இது இருக்குது இல்லைங்களா கேலண்டர். நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கேலண்டர் தான் பார்க்க போகிறோம். கேலண்டரில் எப்படி நம்ம வந்து ஈவெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிமைண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறோம், அந்த கேலண்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். கூகுள் கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். கேலண்டர் ஓப்பன் ஆனோன்னா இதுவே ஆல்ரெடி இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். சில இதில் இந்த மாதத்துலலாம் தீபாவளி இருந்தது, நவராத்திரி இருந்தது, என்னென்னலாம் இருக்கோ லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸு அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. என்னைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வச்சுக்குமா, 9ஆம் உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வச்சுட்டு நீங்கள் மவுஸோடைய ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈவெண்ட் இருந்துடும். வந்துச்சு இல்லையா, இதில் டைட்டில் கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே டைட்டில் டைப் பண்ணிடலாம். நமக்கு ஆக்சுவலாக டிடபிள்யூஎஸ் லேப் இருக்கிறதுன்னு நினச்சிக்கோமே, டிடபிள்யூஎஸ் லேப் ப்ராக்டிக்கல் போடாச்சு. எப்போ, என்றைக்கு டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, 9ஆம் நமக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டால் டைம் ஆட் பண்ணிக்கலாம். டைம் ஆட் பண்ணால் எந்த மாதிரி டைமு, 2 to 5 இல்லை 3 to 6 அப்படின்னா 3 மணி to 6 தேர்ட் பேட்ச், நமக்கு 3 to 7 6 ஓகேங்களா. இந்த இது வந்து எப்போ பண்ணோம், இந்த ஹாலிடேஸ்ன்னு போட்டால் நம்ம வந்து எல்லா நாளும் வரும். ஹாலிடேஸ் இல்லாமல் அன்றைக்கி மட்டும் மண்டே ஒரு நாள் வருது நமக்கு. இதில் என்ன பண்ணால் டெய்லி ரிப்பீட் பண்ணுமா, இதெல்லாம் இருக்குது. நமக்கு ஈவெண்ட்டாக இருந்தால் டெய்லி பண்ணணும். இது வந்து அக்கேஷனாக பண்ண ஒரு நாளுங்கிறதுனா அப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி இந்த ரிமைண்டர் வந்து நமக்கு கிளிக் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த இது தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ரிமைண்டர் வந்துச்சுங்களா, இங்கே பாருங்கள் 3 PM டிடபிள்யூஎஸ் லேப் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும், அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆஸ்க் மீ லேட்டர். ஸோ இந்த டிடபிள்யூஎஸ் லேப் இங்கே இருக்குங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். உங்களுக்கு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும். பாப்பப் ஆகி என்ன பண்ணணும் கேட்டால் இந்த லேப் இருக்குங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்தமாரி நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் ஈவெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதன் இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டாஸ்க் ஏதாச்சும் பண்ண போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குது உங்களுக்கு. என்ன டாஸ்க்கோ, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான மீட்டிங் வச்சுருக்குறோம், அந்தமாரி நேரத்தில் என்ன பண்ணால் அந்த ஷெட்யூலில் பண்ணி அந்த டாஸ்க்கை போட்டு டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷனே எழுதிடலாம். இங்கே நம்ம வெட்டிங் போட்டுறேன். வெட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் யார் யாருக்கு வெட்டிங், இப்போது ராதா அண்டு கவின் அவங்களுடைய வெட்டிங்கு எங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் பத்திரிக்கை வந்தோடனே நம்ம இதில் பார்த்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஈவெண்ட்டு வெட்டிங் ஈவெண்ட் வரப்போ பாப்பப் ஆகும். நீங்கள் இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட பண்ணலாம். ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இதே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மீட்டிங் இருக்கும், ஷெட்யூல் இருக்கும், ஈவெண்ட் இருக்கும், இதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிங்கன்னா தான் ஒரு கம்பெனியில் ஒரு என்ட்ரு வரப்போ கம்பல்சரி காலண்டரில் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து டாஸ்க் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அங்கே உங்களால் க்ரியேட் பண்ணி முடியுங்கிறதுக்காக தான் இந்த லேப்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த லேப்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு. இதை தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டால் நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே வந்துச்சு இல்லையா, வெட்டின்னு வந்துச்சு இல்லைங்களா, இது அப்படிலாம் செக் அவுட் வெட்டிங்னு வந்துச்சு இல்லையா. இந்த இடத்துல நான் வரப்போ என்னென்னா பாப்பப் போனால் ராதா அண்டு கவின் யாரோடைய வெட்டிங்கிறது எனக்கு தெரியுது, என்றைக்குங்கிறது தெரியுது. ஸோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீட்டில் போய்ட்டு நான் பத்திரிக்கை தெரிய வேண்டியதில்லை, இதிலே நான் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்தமாரி சில விஷயங்கள் நமக்கு கூகுள் கேலண்டரில் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இங்கே போனீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக டாஸ்க்கு. இல்லை டைரெக்டாக போய் எனக்கு 20ஆம் வேணும், 20ஆம் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ஆயிடுது, உங்களுக்கு என்ன வந்துடுது, ஈவெண்ட்டாக டாஸ்க்காக லொக்கேஷனோட வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷனுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேப்,
ஷேர் திஸ் லொக்கேஷன் வருது இல்லையா, இந்த லொக்கேஷன் தான். இந்த காப்பியை லிங்க் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய்ட்டு கேலண்டரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ சேவ் பண்ணியாச்சு இல்லையா? இந்த இந்த டைட்டில் தானே. இப்போ பாருங்கள், இன்வைட் பையா லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் வந்துடும். இதை போய் நீ கிளிக் பண்ணினா டைரெக்டாக அந்த லொக்கேஷனை காமிச்சிடும். காமிக்குதா? ஸோ இதுதான் இதோட யூஸ். இந்த கேலண்டரோட யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே இதில் ஃபீட் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் பக்காவாக உங்களுக்கு எல்லாமே முடியும். ஸோ இதை நல்லா நீங்கள் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் இது எங்களை விட நல்லா ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்கள் நல்லா பண்ணி இதையும் லேபில் பண்ணி இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் எடுத்துகிட்டு ஷார்ட் இதுமாரி நான் பண்ணியிருக்கேன் சார் ஈவெண்ட்டு அப்படின்னு காமிச்சிட்டு நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எந்த விதமான மகப்பு வேண்டாம், எந்த விதமான இது வேண்டாம். நீங்கள் அழகாக பாஸ் பண்ணுறதுக்கான வழி தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி நல்லா மார்க் எடுக்கணுங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.